வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்க உறுதியேற்கும் வகையில் அக்கட்சி தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் மாமல்லபுரத்தில் தொடங்க உள்ள என் வாக்குச்சாவடி வெற்று வாக்குச்சாவடி என்ற பயிற்சி கூட்டம் குறித்த தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாரிகார்த்திக். பாரிகார்த்திக், வணக்கம். இன்று என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்று ஒரு முன்னெடுப்பை முதலமைச்சர் எடுக்கவிருக்கிறார். இதன் நோக்கம் என்ன? முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை திமுக தற்போது துவங்கி இருக்கும் நிலையில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற அடிப்படையில் தற்போது திமுகவுடைய களப்பணி ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஒவ்வொரு முறையும் திமுகவினுடைய சார்பில் வருகின்ற தேர்தலுக்கான பணிகளை துவங்கியிருக்கும் நிலையில் ஏற்கனவே உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் திமுகவினுடைய நிர்வாகிகளை சட்டமன்ற ரீதியாக முதலமைச்சர்கள் அறிவாலயத்தில் சந்தித்தார். அதே போல தற்போது என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற அடிப்படையில் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய 78,000 வாக்குச்சாவடியை சேர்ந்த நிர்வாகிகளை, அதாவது ஏற்கனவே திமுக சார்பில் 78,000 வாக்குச்சாவடி முகவர்கள், அதே போல வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள், வாக்குச்சாவடியுடைய இளைஞரணி அமைப்பாளர்கள் என பல்வேறு கட்டங்களாக பிரிக்கப்பட்டு அவருடைய வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அணிகளின் சார்பிலும் வாக்குச்சாவடி சார்பில் மகளிர் அணி, இளைஞரணி என ஒவ்வொருவரும் பாகத்துக்கு ஒருவர் என்ற அடிப்படையில் துணை செயலாளர்கள் என்ற அடிப்படையிலும் கிட்டத்தட்ட சராசரியாக ஒரு வாக்குச்சாவடி என்ற அடிப்படையில் ஒரு பாகத்திற்கு மட்டும் சராசரியாக 5 திமுகவுடைய சேர்ந்த நிர்வாகிகள் பல்வேறு வடிவங்களில் இருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே அனைவருக்கான கூட்டமாக இன்றைய தினம் மகாபலிபுரத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பல்வேறு களப்பணிகளை திமுக சார்பில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அந்த பணிகளுக்கான ஆலோசனை கூட்டங்கள் தற்போது முதலமைச்சர் வழங்குவார். மேலும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு இடங்களிலும் அரசினுடைய சாதனை திட்டங்களும் ஒவ்வொரு வீடுகளாக சென்று சேர்க்கும் வகையில் துண்டு பிரச்சாரங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் மூலமாக ஒவ்வொரு இல்லங்களுக்கும் சென்று ஒவ்வொரு வாக்குச்சாவடி முகவர்களும் செயல்படுத்த வேண்டும் என்றும், அதே போல சராசரியாக 100 பேருக்கு ஒரு பொறுப்பாளர் என்ற அடிப்படையில், அது மட்டும் அல்லாமல் அவர்களுடன் கூடுதலாக 2 பொறுப்பாளர் என்ற அடிப்படையில் சராசரியாக 100 பேருக்கு 3 திமுகவுடைய பொறுப்பாளர் என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட 1000 பேருக்கு ஒரு வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய 1000 முதல் 1200 வாக்குகள் இருக்கும். எனவே அந்த அடிப்படையில் 1000 முதல் 1500 கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு பாகத்திற்கு குறிப்பாக கிட்டத்தட்ட 6 திமுகவினுடைய நிர்வாகிகளே அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தினந்தோறும் பொதுமக்களை சந்தித்து இல்லங்கள் வாயிலாகவும் மக்கள் கூடுகின்ற இடங்களிலும் அரசுடைய சாதனை திட்டங்களை எடுத்து சொல்லியும் மத்திய அரசு தமிழகத்திற்கு நிதி வழங்கவில்லை என்று பல்வேறு விஷயங்களை அந்த வகையிலும் அவர்கள் கூறியும், எனவே அந்த வகையில் நாம் முன்னெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை தற்போது திமுக துவங்கியிருக்கிறது. அதற்கான முதல் ஆலோசனை கூட்டம் தற்போது மகாபலிபுரத்தில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு அறிவுறுத்தலையும் முதலமைச்சர் வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் முடிந்து இதுக்கு அடுத்தபடியாக அடுத்த வாரத்து முதல் தமிழகம் முழுக்க அனைத்து இடங்களிலும் வாக்குச்சாவடி கூட்டம் என்ற அடிப்படையில் பொதுமக்களை சந்தித்து திமுக சார்பில் கூட்டம் நடத்த இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 78,000 கூட்டம் நடத்த அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.